بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒரு உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இறைவன் தனித்தவன், அவன் இணை துணை அற்றவன் என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடும் முகமாக தொழுகை நிறைவேற்றிவிட்டு குத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கும் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹை பயந்து கொண்டு வாழும்படியும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் இறக்கியவைகளை தவித்துக் கொள்ளுமாறும், அதே போன்று தனிமையிலும் கூட்டத்திலும் இரவிலும் பகலிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்தது அவங்களுக்கு நான் துஆவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு 2 பெருநாட்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒன்று ரமதானை தொடர்ந்து வரக்கூடிய ஈதுல் ஃபித்ர், இரண்டாவது ஹஜ்ஜுடைய மாதத்திலே கொண்டாடப்படக்கூடிய ஈதுல் அத்ஹா, ஈதுல் பெருநாள், ஈதுல் அத்ஹா பெருநாளாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு நோன்பு கடுமையாக்கப்பட்டதன் நோக்கம் நீங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும், உலகத்திலே அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ வேண்டும். பயம் என்று சொன்னால் உலக அடிப்படையிலே ஒரு மனிதன் பாம்பை கண்டு பயப்படுகிறான், விஷ ஜந்துக்களை கண்டு பயப்படுகிறான். அந்த பயம் அந்த வஸ்துவிற்கும் அந்த மனிதனை தூரமாக்குகிறது. பாம்பை கண்டவுடன் அந்த பயத்தின் காரணமாக மனிதன் பாம்பை விட்டு விரண்டோடுகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்வது, எந்த அளவுக்கு அடியான் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த அடியான் அல்லாஹ்வை நெருங்குகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல ஆயத்துகளிலே தக்வாதாரிகள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுக்கு உலகத்திலேயும் முடிவில்லாத மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். உலகத்திலே யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கிறார். அவர் அறியாத விதத்திலே அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிக்கிறார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் உலகத்திலே அல்லாஹ் பயந்து வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உலகத்திலே சகல விடயங்களும் இலகுபடுத்தி கொடுக்கிறார். உலக வாழ்க்கை அவருக்கு லேசாக அமைந்துவிடும். திரும்ப அல்லாஹ் சொல்கிறார், வமன் யத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். வயஹ்திம் லஹு அஜ்ரா. அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவருக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறான். எனவே உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே மனிதனுக்கு ஒரு முஸ்லிம் மூமின் என்று சொல்லும் போது அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் ஒரு இன்றியமையாத ஒரு வஸ்துவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தக்வாதாரிகளாக மாற வேண்டும். நாம் அனைவரும் ஒருவர் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் எத்தனை ரமதான்களை கடத்தி விட்டோம், கழித்திருக்கிறோம். எந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு தக்வா வந்திருக்கிறது. வேறு ஊர்களில் செல்கிறோம், வேறு இடங்களுக்கு செல்கிறோம், அங்கே சென்று பாவங்கள் செய்யும் பொழுது என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய பெற்றோர் பார்க்காவிட்டாலும், என்னுடைய மனைவி குழந்தைகள் பார்க்காவிட்டாலும், ஊரவர்கள் பார்க்காவிட்டாலும், என்னை படைத்து பராமரிக்கக்கூடிய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்க சிந்தனை வருகிறதா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சோதித்து பார்க்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த தக்வாவை நாங்கள் உள்ளத்தில வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தக்வா வருவதற்காக வேண்டி நாங்கள் இறுதி மூச்சு வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பரிசுத்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு பலவிதமான பாடங்களை கற்றுத் தருகிறது.
முதலாவதாக எங்கள் வாழ்க்கையை தக்குவாவை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரமதான் என்று சொல்வது ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், முழு உலகத்துக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனித கோடிகளுக்கும் நேர்வழி காட்டுவதற்கு அனுப்பப்பட்ட வேதம் தான் குர்ஆன் வேதம். இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் ரமதான் மாதம். அதிகம் நாங்கள் குர்ஆனை ஓதினோம், அதனுடைய தர்ஜுமாக்களை வாசித்தோம், விளக்க முயற்சி செய்தோம், மற்ற மக்களுக்கு எத்தி வைத்தோம். இந்த குர்ஆனை நாங்கள் மௌத்து வரைக்கும் எங்களுடைய இமாமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாளை கபரிலே முதலாவது வைக்கப்பட்டுடன் கேள்வி கேட்கப்படும், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய ரசூல் யார், மமன் இமாமுக, உன்னுடைய வழிகாட்டி இமாம் யார் என்று கேட்கப்படும். உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே ரமதானை மாத்திரமல்லாமல் மௌத்து வரைக்கும் அவன் குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்திருந்தால் அந்த மனிதர் சொல்வான், அது குர்ஆனு இமாமி, என்னுடைய இமாம் என்னுடைய வழிகாட்டி குர்ஆன் என்பதாக பதில் சொல்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், அது குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக்க வ அலைக்க, நாளை மறுமையிலே இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லும் அல்லது உங்களுக்கு பாதகமாக அந்த இடத்திலே வழக்கு சொல்லும் என்பதாக சொன்னார்கள். உலகத்திலே எப்படி நாங்கள் ஒரு பொருளை வாங்கினால் அதற்கு கெட்டோடு கொடுக்கிறார்களோ அதே போன்றுதான் உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாக குர்ஆனை தந்திருக்கிறார். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே ஒரு மனிதன் வாழும் பொழுது உலகத்திலேயும் மரணத்துக்கு பின்னால் அந்த மனிதன் வெற்றி அடைகிறார். எனவே நாங்கள் அதிகம் இந்த ரமதான் மாதத்திலே குர்ஆனை ஓதினோம். அதே போன்று நாங்கள் மௌத்து வரைக்கும் ஆக குறைந்தது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்நாட்டிலே குர்ஆன் ஓதாமல் நான் ஒரு நாளும் கழியப்படாது. ஆக குறைந்தது ஒரு ஜுஸுவாவது ஓதிக்கொள்ள வேண்டும். ரமதான் முடிந்தவுடன் குர்ஆனை மூடி வைப்பது, திரும்பவும் அடுத்த ரமதானுக்கு நான் திறப்பது என்பது பெரிய நஷ்டத்துக்குரிய விடயம். எனவே நாங்கள் ரமதானை பெற்ற மிக முக்கியமான பயிற்சி தான் குர்ஆனுடைய தொடர்பு. அதே போன்று நாங்கள் ஏறிய காலங்களை இதையும் பிறவும் ரமதான் மாதத்தில் தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம். அதிலே மிக முக்கியமாக 5 நேர தொழுகை, பரதான தொழுகை நாம் ஜமாத்துக்கு ஆஜராகினோம். அதிலும் விசேஷமாக ஃபஜ்ர் தொழுகை என்று சொல்லும் போது ரமதான் காலத்திலே எல்லா பள்ளி வாசலும் மக்கள் நிரம்பி வருவார்கள் ஃபஜ்ர் தொழுவதற்காக வேண்டி. எனவே நாங்கள் பெற்ற பயிற்சியை இன்ஷா அல்லாஹ் வைராக்கி வைப்போம். நான் இந்த பெற்ற பயிற்சியை விட மாட்டேன். என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த தொழுகைகளை கதாவாக் செய்ய மாட்டேன். ஃபஜ்ருக்கு நான் மஸ்ஜிதுக்கு ஆஜராகுவேன். நாங்கள் பெற்ற பயிற்சியை மௌத் வரைக்கும் தொடர்வோம். அப்பொழுதுதான் உண்மையான நோன்பாளிகள் நாங்கள். எனவே நாங்கள் அந்த பாடத்தையும் ரமதானை படித்துக் கொண்டோம். அதே போல ரமதான் மாதத்திலே பரதான ஜக்காத்தை நிறைவேற்றினோம். அதிகமாக சதக்காக்கள் கொடுத்தோம். ஏழைகளை தேடி சென்று பகலிலேயும் இரவிலே ரகசியமாகவும் உணவு பண்டங்களை கொடுத்தோம், கடன்களை கொடுத்தோம். இந்த சதக்காவுடைய அமலையும் நாங்கள் இந்த மாதத்துடன் மட்டும் போதுமாக்கிக் கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10 ரூபாவாவது, ஒரு 1 ரூபாவாவது நாங்கள் சதக்கா செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சதக்காவுடைய சிறப்பு நிறைய ஹதீஸிலே காணப்படுகிறது. எனவே அந்த பாடத்தை நாங்கள் இந்த ரமதான் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதனை நாங்கள் மௌத் வரைக்கும் தொடர்வோம். அதே போன்று அதிகமாக இரவணக்கத்தில் ஈடுபட்டோம். தஹஜ்ஜத் தொழுது வந்தோம். கடைசி பத்திலே கியாமுல் என்பதாக நாங்கள் தொழுது வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அழைக்கும் கியாமி இல்லை, நீங்கள் இரவு வணக்கத்தை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தப்பு ஸாலிஹீன கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல மக்களுடைய தொழுகைத்தான் இந்த கியாமுல் இரவு வணக்கம், தஹஜ்ஜத்துடைய தொழுகை. எனவே நாங்கள் ரமதான் மாதத்தை தஹஜ்ஜத் என்றும் கியாமுல் என்றும் நாங்கள் பிரித்திருந்த அமல் செய்தோம். இந்த மாதத்துடன் நாங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் நாங்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்வோம். இந்த பாடத்தை இந்த ரமதான் எங்களுக்கு கற்றுத்தந்தது. அதே போன்று ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சஹரிலும் இஃப்தார் நேரத்திலும் அதிகம் இஸ்திக்பார் செய்தோம், அதிகம் தௌபா செய்தோம். தௌபா என்பது ரமதானுக்கு மட்டும் குறிப்பான ஒன்றல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் நெருங்கும் பொழுது சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும் தௌபாவுடைய வாசலை திறந்து வைப்பது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பகலே பாவ செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் இரவிலே அல்லாஹ் தௌபாவை திறந்து வைத்திருக்கிறார். இரவிலே பாவ செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பகலிலே அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறார்.
எனவே நாங்கள் ஒரு மாத காலம் அதிகமாக இஸ்திக்ஃபார் தௌபா செய்தோம். அதனையும் விட்டுவிடாமல் மனிதன் என்று சொல்லும் பொழுது எங்கள் அறியாமலேயே கண் மூலமாக நாவல் மூலமாக பாவம் நடந்து கொண்டே இருக்கும். எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரமதானை பெற்ற பயிற்சியை ஒவ்வொரு நாளும் தௌபா இஸ்திக்ஃபாரை நாங்கள் செய்து வருவோம். அதே போன்று இந்த மாதத்தை பொறுமையை படித்துக் கொண்டோம். ஷஹ்ரு ஸப்ர், அதிகம் பொறுமையை கொண்டோம். பொறுமை மாதம் என்ற இந்த மாதத்துக்கு பெயர். அந்த பொறுமையை நாங்கள் எங்களோடு வாழக்கூடிய மனைவியுடன் நாங்கள் காட்டுவோம், பிள்ளைகளுடன் காட்டுவோம். அக்கம் பக்கத்தில் உள்ள மனிதர்கள், முஸ்லீம்கள், அந்நிய மக்கள் வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகளின் போது நாங்கள் பொறுமை மேற்கொள்வோம். அதே போன்று அதிகம் இந்த மாதம் ஷஹ்ரு தராகும், ஏழை எளிய மக்களுக்கு இறக்க காட்டக்கூடிய மாதம். அந்த பாடத்தை நாங்கள் படித்தோம். அந்த பயிற்சியை நாங்கள் மௌத் வரைக்கும் தொடருவோம். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 29 நாட்கள் நோட்டதன் பின்னால் எங்களுக்கு இந்த பித்ருடைய பெருநாளை தந்திருக்கிறார். இந்த பெருநாள் தினம் என்று சொல்வது எங்களுடைய சந்தோஷங்களை பரிமாறக்கூடிய தினம். இந்த நாள் அல்லாஹ் எங்களுக்கு கூடி தரக்கூடிய நாள். 29 நாட்கள் நோன்பு பிடித்தோம், பசியோடு தாகத்தோடு இருந்தோம், இரவிலே வணக்கம் செய்தோம். இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு கூடி தரக்கூடிய நாள். இன்றைய நாளை நாங்கள் கவனமாக கணிக்க வேண்டும். சொல்லி காட்டினார்கள், லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத் இன்னமல் ஈத் லிமன் ஹாஃபல் வலீத். புத்தாடை அணிந்தவருக்கு ஈது பெருநாள் அல்ல, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு தான் ஈது பெருநாள். எனவே இந்த நாளிலே நாங்கள் தொழுகைகளை கதாவாக்காமல் உரிய நேரத்தை தொழுது கொள்வோம். சந்தோஷத்தை நாங்கள் மனைவி மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உறவினர்களை சேர்ந்து நடப்போம். மக்பராக்களுக்கு சென்று கபர்களை தரிசிப்போம். எங்கள் குடும்பத்திலே மரணித்து சென்ற பெற்றோர்களுக்காகவும் உறவினருக்காகவும் நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு யாசீனாவது ஓதி துவா செய்வோம். அதே போன்று நாங்கள் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் குறித்த நபரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்போம், முசாஃபா செய்வோம். குற்றங்களை அதாவது நாங்கள் மறப்போம், மன்னிப்போம். அதே போன்று உறவினர்களை சேர்ந்து நடப்போம். அதே போன்று நாங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய ஈவு பண்டங்களாக இருக்கலாம், உணவு வசதிகளாக இருக்கலாம், அண்டை வீட்டார்களுக்கு நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். அண்டை வீட்டார்கள் அந்நிய மக்களாக இருந்தாலும் அவர்களுடன் நாங்கள் எங்களுடைய சந்தோஷம் பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமதானை தந்த பயிற்சியை நாங்கள் மௌத் வரைக்கும் தொடருவோம். அப்படி தொடர்ந்தால் எங்களுடைய மௌத்துடைய நாள் எங்களுக்கு பெருநாளாக அமையும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் ஸாம ரமதான தும்ம அத்பஅஹு சித்த மின் ஷவ்வால் கான கஸியாமி தஹர். ரமதான் முடிந்த பின்னால் எந்த ஒரு மனிதர் ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்புகளை பிடிக்கிறாரோ அவர் கான கஸியாமி தஹர், முழு வருடமும் நோன்பு நோட்டவரை போன்றவர் ஆவார். எனவே நாங்கள் எல்லோரும் முழு முஸ்லிம் சமூகமும் சேர்ந்து நோன்பு நோக்கிறோம். இந்த 6 நோன்பு என்பது சொல்வது அல்லாஹ் எங்களை பரிசோதிக்கிறார். எனவே இன்ஷா அல்லாஹ் ஷவ்வால் முடியும் வரைக்கும் இந்த நோன்புகளை நோக்க முடியும். அந்த நோன்புகளை நோற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் நரக விடுதலை பெற்றுக்கொண்ட கூட்டிலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், ஒரு பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்தருவாயா. எமது பெற்றோருக்கு மஃபிரத் செய்வாயா. எங்களுக்கு அறிவை சொந்த உஸ்தாத்மார்கள் ஆஸ்லாமுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. உலகத்தில் அத்தனை முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்களை மன்னிப்பாயா. யார் இந்த நாட்டிலே சமாதானத்தை அமைதியை ஏற்படுத்துவாயா. எங்களுடைய வாழ்க்கையை பறக்க செய்வாயா. எங்கள் வியாபார தொழிலை பறக்க செய்வாயா. எங்கள் மனை மக்களை கண்குறிச்சியா ஆக்கி தந்தருவாயா. உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக சந்தோஷமா வாழ வைப்பாயா. குறிப்பா பலஸ்தீனிலே அந்த மக்களை பாதுகாப்பாயா. அந்த மக்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தருவாயா. அந்த அநியாய காலுக்கு நீயே போதுமானயா தான். அந்த மக்களுக்கு நீயே போதுமானயா தான். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இதெல்லாம் கேட்டோமோ கேட்க மறந்தோமோ அனைத்தை கேட்டதாக செய்வாயா. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.